தமிழ்நாட்டில் தருதலையாக தாந்தேரியாக தற்குறியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் சில எல்லா ரசிகர்களுக்கும் சில விஜய் ரசிகர்கள் இருக்கிறவனை எல்லாரையும் நான் சொல்லலை. அந்த ரசிகர் கூட்டத்திலே இருக்கிற சில முட்டாள் பைத்தியக்கார பசங்களுக்கு தான் இந்த பதிவு. சீமான் பயன்படுத்துகின்ற புலிகொடி என்பது சீமான் கொடி அல்ல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் பயன்படுத்துவது அந்த புலிகொடி அவரது அல்ல. அந்த கொடி என்பது தமிழர்களுடைய பாரம்பரிய கொடி. ராஜேந்திர சோழன், அவங்க அப்ப அரசேந்திர சோழன்னு இப்படி சோழர்கள் பயன்படுத்திய கொடி, தமிழர்கள் பயன்படுத்திய கொடி, அப்பன் சிவபெருமான் பயன்படுத்திய கொடி. அப்பன் சிவனே புலியாக தான் பயன்படுத்தியிருப்பார். அப்போ அந்த குறியீடாக தான் தமிழர்கள் அதை பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். அதை காலில் மெரித்து உதைத்து சில தற்குறி நாய்கள், அதாவது ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்தவனுக்கு கொஞ்சம் தெரியும் என்ன ஏதுன்னு. பல பேர் வீட்டுக்கு வந்து போனால் அதில் பிறக்கிறவனுக்கு என்ன தெரியும்? தெரியாது. அம்மா சொன்னால் தானே தெரியும். என் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மச்சான் எல்லாரையும் அப்பான்னு கை காட்டினா அது என்ன நினச்சிக்கோ, ஓ இத்தனை பேர் வந்திருக்காங்க போலன்னு நினச்சிக்கோ. அப்படி பிறந்த சில புறம்போக்குங்களுக்கு நான் சொல்கிறேன், அந்த புலிகொடி சீமான் பயன்படுத்துகின்ற புலிகொடி என்பது சீமானுக்கு சொந்தமான கொடி அல்ல. முதலாக பயன்படுத்தியது சிவபெருமான். அதுக்கு அடுத்தாக பயன்படுத்தி ராஜராஜ சோழன் வம்சாவளிகள், ராஜேந்திர சோழன், அரசேந்திர சோழன், கரிகால சோழன், இப்படி தமிழர்கள் பயன்படுத்தினார்கள். அதுக்கப்புறம் அந்த கொடி எடுத்து தேசிய தலைவர் பிரபாகரன் பயன்படுத்தினார். அந்த கொடி எடுத்து தான் இப்போது சீமான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான், வேல்முருகன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி நம்ம சேலம் பக்கம் கூட நம்ம தோழர் ஒருத்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தனியரசன் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் அந்த புலிகொடியை. இந்த புலிகொடி என்பது ஒருவனுக்கு சொந்தமான கொடி இல்லை. தமிழ்நாட்டின் தேசிய கொடி. இந்த தேசிய கொடியை காலில் போட்டு மிதித்து கேவலப்படுத்துகிறார் என்றால் உண்மையிலேயே அவங்க அம்மா அவனுக்கு பொறுத்தனுக்கு தான் பெற்றிருப்பாளா, இல்லை பெற்றுட்டு பல பேருக்கு பெற்றுட்டு பேர் வைக்காத விட்டுருப்பாளா அந்த பரதேசிங்களை? நான் கேட்குறேன். என் மேலே வழக்கு கொடு, அதை பற்றி நான் கவலைப்படல தம்பி. நீ வழக்கு கொடுத்துட்டு எந்த நாட்டில் போய் ஒளிஞ்சிக்க முடியுமோ ஒளிஞ்சிக்கோ, எந்த ஊரில் போய் ஒளிஞ்சிக்குமோ ஒளிஞ்சிக்கோ. அதை பற்றி நான் கவலைப்படல. நான் இன்னும் மிரட்டல, உண்மையாக சொல்கிறேன். என்னுடைய தேசிய கொடியை சிவபெருமான் பயன்படுத்திய கொடியை, ராஜராஜன் சோழன் பயன்படுத்திய கொடியை, அந்த வழியில் வந்த தேசிய தலைவர் பிரபாகரன் பயன்படுத்திய கொடியை, சீமான் பயன்படுத்திய கொடியை, வேல்முருகன் பயன்படுத்திய கொடியை, தனியரசு பயன்படுத்திய கொடியை, தமிழருடைய தேசிய கொடியை நீ மெரிச்சிருக்கன்னா இந்த தமிழ்நாட்டில் நீ உயிரோடு இருக்கலாமா? இருக்க விட்டா தமிழர்கள் நாங்கள் மனுஷங்களா? கண்டிப்பாக நீ அனுபவிப்ப தம்பி, கண்டிப்பாக அனுபவிப்ப. ஒன்று நீ சாவுவ, இல்லை உனக்கு சரியான தண்டனை கிடைக்கும். குறைஞ்சபட்சம் நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம். உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட்ட, அது 100% கன்ஃபார்ம். நீ வாழ்க்கையை தொலைச்சிட்டு நெடுத்தல் நிற்க போகிற. ஏன்னா இதெல்லாம் சாதாரண கொடி கிடையாது. அதிமுக கொடி கூட அவர்கள் உருவாக்கிக்கிட்ட கொடி. அது கூட பிரச்சனை இல்லை, ஒரு கட்சி கொடி. இது தமிழர்களின் தேசிய கொடி. நீ அவமானப்படுத்தியிருக்க. சீமானை பிடிக்காதவங்க கூட அந்த கொடியை நேசிப்பான். அதை முதல்ல